ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி என்னன்னு பாருங்கள். இதான் வந்து பெரியானங்கை. இது வந்து இதோட தங்கை வந்து சிறியானங்கைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா கசப்பின் ராணின்னு சொல்லிட்டு வரும். இந்த சிறியானங்கை பெரியானங்கை வந்து கசப்பின் ராணி. உலகத்திலேயே கசப்புடைய தாவரம் இந்த சிறியானங்கை பெரியானங்கை தான். இது வந்து பாம்பு கடிக்கு இதான் முதன்மையான பச்சை மருந்து, பச்சளை. இது வந்து அமாவாசையில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரலாம். எப்போ பூச்சி கடித்தாலும் எதுவும் ஒரு பாதிப்பும் வராது. அப்படி இல்லாட்டி அமாவாசையில் சாப்பிட்டிங்கன்னா எந்த பத்தியமும் கிடையாது. அசைவம் ஆனால் எப்பயுமே சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து ஞாயிறு, செவ்வாய் இந்த 2 தினங்களுக்குன்னா உப்பு சேர்த்து நம்ம சராசரியாக சாம்பார் சாதம், ரசம் சாதம் சாப்பிட்டுக்கலாம். பத்தியம் கிடையாது. ஆனால் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டாக்கா. இதை வந்து சரும நோய்கள் இருக்குது, அரிப்பு இருக்குதுன்னு சொன்னால் இது நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி நீங்கள் வந்து அதை மேலே போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து பாம்பும் கீரியும் சண்டை போட்டதுக்கப்புறம் கீரிப்புள்ள என்ன செய்யும், அந்த பாம்பு பட்ட பல்லு கடிக்கெல்லாம் வந்து இந்த செடியில் உழுந்து நல்லா பிறண்டு தன்னுடைய விஷத்து முறிவை ஏற்படுத்திக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்திலேயே சிறந்த விஷ முறிவு. இதை வந்து ஒரு 4 தழையை பறித்து அப்படியே ஒரு எலுமிச்சங்காய், ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு தழையை, ஒரு 20 தழையை பறித்து அதை வாயில் போட்டு மரமரன்னு மென்னுட்டு பக்கத்துலேயே 1 ஸ்பூன் பச்சரிசியை வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த பச்சரிசியை ஊற வச்சு சாப்பிட்லாம். அப்படியேவும் அந்த பச்சரிசியை போட்டு இந்த தழையை முழுங்கிட்டு அந்த பச்சரிசியை வாயில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த கசப்பு உடனடியாக மறைஞ்சிடும். இந்த கசப்பை முறிக்கிற ஒரே சக்தி பச்சரிசிக்கு மட்டும்தான் இருக்குது. உடனடியாக 1 ஸ்பூன் பச்சரிசியை கையில் வச்சுக்கிட்டே அடுத்த கையில் இந்த தழையை வந்து நீங்கள் உட்கொள்ளணும். அதனால தான் இந்த பச்சரிசியும் இந்த பெரியானங்கையும் வந்து சகக்கலத்தின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கசப்பை முறிக்கக்கூடிய தன்மை உடையது. இது வந்து இதுதான் பாம்பு கடி பச்சளை, முதன்மையான உலகத்திலேயே முதன்மையான பச்சளை. வந்து உங்களுக்கு பூச்சிக்கடி இருந்துச்சுன்னா இதை அரைச்சி பூசி போட்டு குளிக்கலாம்.